எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில், சாயிலில், அதுக்கப்புறம் கொயர் ஸ்டிக்கில், ஹேங்கிங் பேஸ்கெட்டில் கூட நம்ம அதை க்ரோ பண்ணலாம். இது ஒரு எவர் கிரீன் பிளான்ட், அதாவது த்ரூஅவுட் த இயர் இதில் எப்போவுமே பசுமையாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டோர் பிளான்ட். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷன், அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸை இது ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான். ஆக்சிஜன் இன்ஃப்ளோவை இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ரோ பண்ணக்கூடிய ஒரு இன்டோர் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டெம் கட்டிங் மூலமாக நம்ம க்ரோ பண்ண போடலாம். இதில் பெருசாக கேர் அப்படின்னு ஒன்று பிளான்ட்டு தான் இந்த மணி பிளான்ட்டு. ஸோ இதை வாட்டலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டரில் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வாட்டரில் க்ரோ பண்ணும்போது ஸ்டெம்ஸ் டீகே ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாரு. நார்மலாக இந்த மாதிரி இருக்கும், பட் இதை நம்ம எடுத்துடலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. ஸோ உள்ள ரூட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம மணி பிளான்ட் எப்படி வாட்டரில் க்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட்டரில் க்ரோ பண்ணுறது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னோட ஸ்டெம் டீகே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை பண்ணலாமே அப்படின்னா, ஸோ நம்ம வாட்டரில் க்ரோ பண்ணுறதுக்கு முதல்ல அந்த கட்டிங்ஸ், ஸ்டெம் அந்த கட்டிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்டிங்காக இருக்கணும், எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன், இதில் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. இது லீஃபு. ஸோ இதுதான் ஸ்டெம். இங்கே கீழே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக இதாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு ரூட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ரெண்டு இருக்க மாதிரி நம்ம வாட்டரில் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு விண்டோ பக்கத்தில், இல்லைனா உங்களுக்கு நீங்கள் பால்கனி பக்கம் இன்டெரக்டாக சன்லைட் வர இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. ஸோ தண்ணியில் இருக்கும்போது புதுசாக ஃபெர்டிலைசர்லாம் எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க டேப் வாட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப் வாட்டரை யூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு நோட்ஸ் தண்ணிக்குள்ளே அப்படி இருக்கிற மாதிரி நம்ம இதை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு சன் லைட் இருக்கிற இடமா, நீங்கள் ஒரு இன்டெரக்டாக இருக்கிற இடமா வச்சிங்கன்னா இந்த பிளான்ட்டோட க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியில் இருக்கும்போது ஃபெர்டிலைசர் தேவையில்லை, தண்ணியிலே இருக்கிற நேச்சுரல் மினரல்ஸில் வச்சு இந்த பிளான்ட் க்ரோத் ஆகிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரூட்ஸ் தண்ணியில் க்ரோ ஆகும். ரூட்ஸ்க்கு ஏர் அப்புறம் வாட்டர் இது ரெண்டுமே தேவை. ஸோ இது அதனால் நம்ம பார்த்துக்கணும். வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் மாற்றலாம், இல்லை தினமுமே மாற்றலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தண்ணி இப்படியே வைக்கும்போது இதில் இருக்கிற ஆக்சிஜன் எவாப்ரேட் ஆகலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த ரூட்ஸ்க்கு ஒரு வேளை போதுமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா ரூட் சரியாக ஊடுருவாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரூட் வாட்டரை இன்டேக் எடுத்துக்காது, ப்ராப்பராக நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் பண்ணாது. ஸோ நியூட்ரியன் அப்சர்ப்ஷன் பண்ணாமல் ஆக்சிஜன் இல்லாமல் அது இருக்கும். இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா பிளான்ட்டுக்கு உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, ரூட் டை ஆகிடும். ஸோ பிளான்ட்டோடைய க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு ரூட்டும் டெட் ஆகிடும், பிளான்ட்டும் க்ரோ ஆகாமல் இருக்கும். ஸோ லோ ஆக்சிஜன் ரூட் ஜோனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளான்ட் வதங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் நான் தினமுமே தண்ணி மாற்ற சொல்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக டேப் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். இது என்னுடைய பழைய செடி தான். இதுலேருந்து நான் ஒரு கட்டிங்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம அதை தண்ணியில் போடலாம். எப்போவுமே தண்ணியில் போடும்போது ரூட்ஸ் இருக்கிற அந்த இதாக பார்த்து தான் நீங்கள் தண்ணியில் போடணும். அப்போ தான் ரூட்ஸ் வளரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே ரூட்ஸ் இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் போட்டுடலாம். அது இடம் பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுடணும். ரூட்ஸ் தண்ணியில் வளரும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு இன்டெரக்டாக இருக்கிற ஒரு பிரைட் லைட் பக்கத்தில் நீங்கள் வைக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸ் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கும், ஒயிட் கலராக இருக்கிறது. 15 days ஆகிடுச்சு, நல்லா கொஞ்சம் வளர்ந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டார்டிங்கில் தினமுமே தண்ணி மாற்றுறது ரொம்ப நல்லது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ஆகும். ஸ்டெம்ஸ் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம். ஒரு 20 days ஆனதுக்கப்புறம் ரூட்ஸ் நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது நம்ம தண்ணியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரூட்ஸ் வளர்ந்துருக்குது. நீங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் நம்ம போட போகிறது கிடையாது. தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ் வச்சு அது நல்லா க்ரோ ஆயிரும். ஸோ எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. நீங்கள் தண்ணியில் இப்படி வச்சுருக்கீங்க, ஒரு 7 daysக்கு மேலே மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா மஸ்கிட்டோஸ் கூட நம்ம வாட்டரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணியில் க்ரோ பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வாட்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் பிளான்ட்டுக்கும் நல்லது, ஹெல்த்தியாக பிளான்ட் இருக்கும். இது நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்த ரூட்ஸ் ரொம்ப நல்லா நிறைய
திக்காக வளர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரூட்ஸ் வந்து. நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தண்ணியில் க்ரோ பண்ணுறதுக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. ஒரே ஒரு கட்டிங் தான், ஆனால் அந்த உள்ளே எவ்வளோ அழகாக க்ரோத் ஆனதுனால தண்ணியில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளும் க்ரோ பண்ணலாம். தண்ணியில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோபோனிக், அதாவது மண் இல்லாமல் தண்ணியில் அது மாதிரி வளரக்கூடிய ஒரு க்ரோ ஆகக்கூடிய பிளான்ட்டில் வாட்டரில் ஆக்சிஜன் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜனாக இருக்கும். எல்லா லிவிங் திங்ஸ்க்கும், பிளான்ட்டுக்காக இருக்கட்டும், ஃபிஷ்ஷுக்காக இருக்கட்டும், ஆக்சிஜன் வந்து தண்ணியில் இருக்கும்போது ஆக்சிஜன் தேவை. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபிஷ் டேங்க்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பம்ப் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து ஏரை வந்து உள்ளே கொண்டு வரும். ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்துடும். ஸோ தண்ணியில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் இல்லை பிளான்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் தேவை. தண்ணியில் ஆக்சிஜன் வந்து ஒரு டிசால்வ்டு ஆக்சிஜனாக இருக்கும். இப்போ நீங்கள் சுகரை வந்து வாட்டரில் போட்டிங்கன்னா எப்படி வந்து மிக்ஸ் ஆகுது, அதே மாதிரி ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் தண்ணியில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஒரு கூலான ஒரு வாட்டரில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கும். ஒரு ஹீட்டான ஒரு சூடான ஒரு இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் தினமுமே சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா 2 days once நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மணி பிளான்ட் எப்படி நல்லா புஷ்ஷியாக க்ரோ பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம எப்படி கட்டிங்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கட்டிங்ஸை நம்ம வந்து ஒரு 30 days நம்ம வாட்டரில் வச்சிடணும். ஸோ ஒரு விண்டோ பக்கத்தில் இல்லைனா ஒரு இன்டைரக்டாக சன்லைட் வர இடத்துல நீங்கள் வந்து இந்த கட்டிங்ஸை வந்து வச்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான கட்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. கட்டிங்ஸில் எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது. நம்ம இது எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லீஃப்க்குமே ரூட் இருக்கும். அந்த ரூட்க்கு 2 சைட்லேயுமே ஒரு 1/2 inch டிஸ்டன்ஸில் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கட்டிங்ஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போடுங்க. நிறைய இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 கண்டெய்னரில் கூட நீங்கள் தண்ணி வந்து விட்டுட்டு அதை நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். கொஞ்சம் சன்லைட் வர மாதிரி வச்சுக்கோங்க. 17 days ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரூட்ஸ்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து வளர்ந்துருக்கு ரூட். குட்டி குட்டி லீவ்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு ஒரு 20 daysக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்லா லீவ்ஸ்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா நம்ம தண்ணியில் போடும்போது ஒரு வேளை ஸ்டெம்ஸ் இந்த மாதிரி அழுகின மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எடுத்துடலாம். எடுத்து திருப்பியும் டேப் வாட்டரில் காமிச்சிங்கன்னா அது வாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து திருப்பியும் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு 10 daysக்கு ஒன்ஸ் டெய்லியுமே மாற்றலாம், இல்லையா ஒரு 2 daysக்கு ஒன்ஸ் அது கண்டிப்பாக மாற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு வாட்டியுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ 30 days ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து சாயிலில் வந்து வச்சிடலாம். ஸோ ஒரு பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ரூட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ரூட்டால் ஸ்ப்ரெட் ஆக முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கோகோபீட், கார்டனிங் சாயில், கம்போஸ்ட் இதெல்லாமே ஈக்குவலான அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். சாண்ட் இருந்ததுன்னா ஒரு 10% நீங்கள் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். நான் இப்போ வந்து கோகோபீட் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கம்போஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன பாட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கட்டிங்ஸுமே ரூட் வளர்ந்துருக்குல அதோடு சேர்த்து நம்ம இப்படி உள்ளே மெல்லமாக வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை வந்து வச்சாச்சு. இது அதே மாதிரி நம்ம ஒரு இன்டைரக்டாக சன்லைட் வர இடத்துல நம்ம வந்து வச்சிடலாம். இதில் நீங்கள் வந்து யூஸ்டு அந்த டீ இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து இதில் வந்து போடலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து உங்களுக்குள்ளே குட்டியாக பிரான்ச் வந்துடும். இதே மாதிரி தான் உள்ளே இருந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக வரும்.
நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வேணும்னா கூட அந்த கட்டிங்ஸை நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதையுமே நீங்கள் வந்து உள்ளே ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ லீவ்ஸ் வரும். ஒருவேளை அந்த லீஃப்லாம் கொஞ்சம் இதாச்சுன்னா நம்ம அதை ட்ரிம் பண்ணி கட் பண்ணி விட்டுடணும். பாருங்கள் பக்கத்தில் சைடில் புதுசாக வந்து வரும். அதாவது உள்ளே இருந்தே நம்மளுக்கு புதுசாக இந்த மாதிரி வரும். எல்லோ கலர் லீஃப் அந்த மாதிரி ஏதாவது ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துடுங்க. புதுசாகவே நம்மளுக்கு லீவ்ஸ் உள்ளே இருந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். வரும்போது 2 இதாகவே வந்துடும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து சின்னது குட்டியாக வந்த லீவ்ஸ் தான். இந்த மாதிரி கொஞ்சம் நாள் ஆகும் வளர்கிறதுக்கு. வந்துச்சுன்னா நல்லா நிறைய லீவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள் குட்டி லீவ்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதை வந்து நம்ம பாட்டில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். நான் இங்கே டீ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். யூஸ் பண்ணது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். இந்த மாதிரி கூட ஏதாவது போடலாம். பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளுக்கு உள்ளேருந்து வளர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். ஃபெர்டிலைசர் பொதுவாக மணி பிளான்ட்க்கு எதுவும் தேவைப்படாது. ஸோ வேணும்னா நைட்ரஜன் பேஸ்ட் ஃபெர்டிலைசர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2 months ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ். இந்த நைட்ரஜன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லீஃபி பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அதோட க்ரோத்துக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு நியூட்ரியன்ஸ். அப்படி நைட்ரஜன் இல்லைன்னா கூட நம்ம கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டீ வேஸ்ட் அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் எது இருந்துச்சுன்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோ லீஃபாக இருந்தது, ஒரு வேளை ப்ரௌன் லீஃபாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எடுத்து விட்டுறணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட அந்த க்ரோத்தை வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 meters அளவுக்கு கூட லென்த்தாக வளரும். நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்ல ஒரு புஷியாக நம்மளுக்கு வந்து மணி பிளான்ட் வந்து இருக்கும். நம்மளுக்கு கிடைக்குங்க அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது டாப் சாயில் ட்ரையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கை வச்சு தொட்டு பாருங்கள். ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். 3 days ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.